திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொடு நோய் தொடரினே மூன கடல் தொழு தெளிவேன். கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாழுமார் ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 25ஆம் நாள் 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகளெல்லாம் கிடைக்க வேண்டும், நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது இந்த சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுது நமக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து நாம் விடுபடலாம். அதனால தான் முன்னோர்கள் இந்த சூரிய நமஸ்காரத்தை சொன்னார்கள். அதேபோல் இன்றைய தினம் பல்வேறு சிவனாலயங்களிலே மாலை வேளையிலே இந்த பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்ற உற்சவத்தோடு கூடிய பிரதோஷ விரதம். இந்த பிரதோஷ காலத்திலே சாயங்கால வேளையிலே சிவன் கோவில்களிலே நடைபெறுகின்றதாகிய விசேஷமான பிரதோஷ பூஜை வழிபாடு, பிரதோஷ உற்சவத்திலே நாமம் கலந்து இறையருளையும் பெறுகின்ற வகையிலும் அன்றைய தினத்திலே சிவபுராணத்தை எல்லாம் யார் யார் பாராயணம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு போன ஜென்மத்திலே செய்த பாவங்கள் கூட நீங்கி விடுமாம். இந்த சிவபுராணத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. முன்னைய பிறப்பிலே நாம் செய்த பாவங்கள் கூட விலக்கி விடுமாம். அவ்வாறு சிறந்ததாகிய இந்த பிரதோஷ காலத்திலே நாம் சிவனாலயங்களிலே வழிபாடுகள் செய்கின்ற பொழுது நந்தியம்பெருமானத்திலே இந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறுகின்ற பொழுது இந்த நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே தரிசனம் செய்வார்கள். இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றதாக ஐதீகத்திலே. அதேபோல் சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே இந்த பிரதோஷ காலத்திலே பிரதட்சணம் ஏனைய காலங்கள் போல் வலம் பெறுவதல்ல, சோமசூத்திர பிரதட்சணம் நந்தியம்பெருமானத்தை ஆரம்பித்து கோமுகி வரை சென்று மீண்டும் நந்தியம்மாது இவ்வாறு 3 முறை. எனவே அந்த சோமசூத்திர பிரதட்சணத்தில் நாம் பிரார்த்தனைகள் செய்து வழிபடுவதோடு இந்த சிவபுராணத்தை நாம் வீதி வலம் வருகின்ற பொழுது பாராயணம் செய்யலாம். சிவபுராணத்தை பாராயணம் செய்வதற்கு நமக்கு முடியவில்லையா? ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் என்ற பஞ்சாட்சரத்தையாவது நாங்கள் ஜெபம் செய்தால் இந்த பிரதோஷ காலத்திலே எல்லா விதமான புண்ணியங்களும் கிடைக்குமாம். எல்லாவித தோஷங்களும் நீக்கக்கூடிய காலம், சிவனுடைய பூர்ணமான அருள் கிடைக்கின்ற காலம். தேவர்களும் அசுரர்களும் பால்கடலை கடைந்த பொழுது அமிர்தத்தை வேண்டி கடைந்த பொழுது அங்கே ஆலகால விஷம் வந்த பொழுது அதனை தான் உண்டு தேவர்களையும் அசுரர்களையும் காக்க எண்ணியார்.
அன்னை பராசக்தி ஆகிய உமையம்மையானவள் தொண்டையிலே இருக்க பிடித்து கொண்டால் அது கீழே இறங்கினால் அண்ட சராசரங்களும் அழிந்துவிடும் என்ற அந்த நல்ல சிந்தனையோடு இந்த எல்லா விதமான தோஷங்கள் பாபங்களை நீக்கக்கூடியதாகிய பிரதோஷ காலத்திலே நாமும் விரதமிருந்து சிவனாலயங்கள் சென்று வழிபட்டு இறை அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று பெந்தைக்கோஸ்து விழா, அதாவது தூய ஆவியானவர் இந்த திரு அவையிலே பொழியப்படுகின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் ஒடுங்கி செபத்திலே அவர்கள் ஒன்றித்திருக்கின்ற வேளையில் மூடப்பட்ட இந்த கதவுக்குள்ளே தூய ஆவியானவர் புறா வடிவிலே இறங்கினார் என்று சொல்லப்படுகின்றது. தூய ஆவியானவரை ஒரு புறாவுக்கு ஒப்பிடுவது வேத நூலிலே வழக்கம். அவர் இறங்கிய பொழுது அவர் ஒவ்வொருவருடைய தலை மீது நெருப்பு நாவு போன்று பிம்பம் காணப்பட்டது என்று கூறப்படுகின்றது. இந்த தூய ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்ட திரு அவையினர்கள், குறிப்பாக பேதுருவினுடைய தலைமையிலே, அவர்கள் உடனடியாக வெளியே சென்று தாம் யார் யாருக்கு பயந்தார்களோ, யார் யாரை தம்முடைய எதிரிகளாக பார்த்தார்களோ அவர்கள் மத்தியிலும் அவர்களுடைய போதனையை கவரப்பட்டு பல ஊர்களிலிருந்தும் நாடுகளிலிருந்தும் அந்த மக்கள் ஒன்று திரண்டு இவர்களுடைய போதனையை கேட்டார்கள். இவருடைய போதனையிலே ஒரு துணிவு இருந்தது, ஆழமான நம்பிக்கை இருந்தது. மக்களிடம் அவர் முன்வைத்த இந்த போதனையை, அதன் வழியாக மக்கள் மனமாற வேண்டும், இந்த இயேசு கிறிஸ்துவை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று போதிக்கின்றார். ஒரு புதிய விடியலை திரு அவை காண்கின்றது. ஆண்டவர் இயேசுவோடு இருந்த சீடர்கள், அவர்களோ இயேசுவை பின்பற்றிய மக்கள், இவர்கள் இப்பொழுது திரு அவையாக உருவெடுக்கின்றார்கள். அதனால இந்த நாளை நாம் திரு அவையின் பிறந்த நாள் என்று சொல்லுகின்றோம். இந்த பிறப்பு என்பது இந்த புதிய உருவாக்கம் அல்லது புதிய விழிப்புணர்வு அல்லது புதிய ஒரு வாழ்வு, புதிய பணிக்களம், புதுமையான நோக்கு, இவைகளெல்லாம் தூய ஆவியானவரினாலே இயக்கம் பெற்ற மக்கள். இந்த தூய ஆவியானவருடைய அரும் கொடைகளை எல்லாம் இவர்கள் பெற்றுக்கொண்டதால் தான் இது ஏற்பட்டது என்று நாம் நம்புகின்றோம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்னதாக மீண்டும் மீண்டும் தம்முடைய சீடர்களிடம் சொன்னார், தம்முடைய உயிர்ப்பின் ஆவியை அவர்களுக்கு கொடுப்பதாகவும், இந்த தூய ஆவியானவர் ஒரு துணையாளராக, இந்த தூய ஆவியார் எங்களுக்காக பரிந்து பேசுகின்றவராக, இந்த தூய ஆவியார் இயேசு மனித உரு எடுத்தது போல அல்ல, மாறாக அவர் ஒரு இயக்கம் கொடுக்கின்ற ஒரு சக்தியாக இந்த தூய ஆவியானவர் வர்ணிக்கப்படுகின்றார். மூவொரு கடவுளினுடைய ஒருவராக இந்த தூய ஆவியானவர் விளங்குகின்றார். இந்த தூய ஆவியானவரை பற்றி பேசுகின்ற பொழுது ஆவியானவருடைய அருங்கொடைகளை பற்றித்தான் நாங்கள் பேச வேண்டும். இந்த ஆவியானவர் இயக்கம் கொடுக்கின்ற ஒரு சக்தி. மின்சாரம் எப்படி ஒரு சக்தியை கொடுக்கின்றதோ, அணு அப்படி ஒரு சக்தியை கொடுக்கின்றதோ, அவ்வாறு இந்த தூய ஆவியானவர் இறைவனுடைய பலமாக, சக்தியாக, ஆற்றலாக எங்கள் மத்தியிலே அவர் வழங்கப்படுகின்றார். தூய ஆவியானவருடைய கொடைகளுக்காக நாங்கள் மன்றாடுவோம். நாங்கள் எந்த செயலிலே ஈடுபட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்று சொன்னால், எங்கள் மத்தியிலே ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்கள் ஒருவருக்கும் இயக்கம் பெற்ற ஆற்றல்கள், திறமைகள்
வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு நாங்கள் துணிவோடு சாட்சியம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களை வழிநடத்துவதற்கு, எங்களுடைய வாழ்க்கையிலே சரியான பாதையை காட்டுவதற்கு, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உண்மையை அறிந்து புரிந்து கொள்வதற்கு, இவற்றுக்கெல்லாம் இந்த தூய ஆவியானவருடைய கொடைகள் எம்மீது பொழியப்பட வேண்டும். குறிப்பாக ஒருவர் மற்றவரை வழிநடத்துவதற்கு, அதிகாரத்தோடு அல்ல, அன்பின் நிமித்தம் வழிநடத்துவதற்கு, பணியாற்றுவதற்கு, முன்னேறி செல்வதற்கு இந்த தூய ஆவியானவர் எங்களுக்கு ஆற்றல் தருகின்றார். எங்கள் எல்லோரையும் ஒரு திரு அவையாக இணைக்கின்றவர் இந்த தூய ஆவி. இந்த தூய ஆவியார் எங்களை தூய்மைப்படுத்துகின்றார். எங்களுடைய பாவ நாட்டங்களிலே இருந்து நாங்கள் விடுதலை பெற்று தூயவர்களாக வாழ்வதற்கு இவ்வாறு இந்த தொடக்க காலத்திலே இந்த தூய ஆவியானவருடைய கொடைகளை திரு அவை ஒருவர் மற்றவர் மீது கரங்களை தலை மீது கை வைப்பதனாலே அல்லது அவர்களுக்கு ஊதி அவர்களுக்கு தூய ஆவியானவருடைய கொடைகளை பரம்பரையாக கொடுக்கின்றார்கள். இவ்வாறு இந்த தூய ஆவியானவர் அதிகாரத்தை கொடுக்கின்றார். ஆட்சி செலுத்துவதற்கல்ல, பணி செய்வதற்காக கொடுக்கின்றார். இயேசு தூய ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டவராக நாசரேத்துக்கு வந்து தம்முடைய பணியை பற்றி பேசுகின்றார். அவருடைய இயேசுவினுடைய இயக்கம், இயேசு ஆற்றல் மிக்கவராக கடவுளுடைய இறையாட்சியை போதித்து அதை உருவாக்குகின்றவராக, ஆரம்பிக்கின்றவராக அவர் செயல்படுவதற்கு அடிப்படையாக தம்முடைய தந்தையினுடைய சக்தி ஆற்றலாக இந்த தூய ஆவியானவர் விளங்குகின்றார். ஆகவே நாங்கள் இந்த நாளிலே திரு தந்தைக்கும் மேலும் இந்த திரு அவையிலே வழிநடத்துகின்ற தலைவர்களுக்கும் ஆன்மீக தலைவர்களுக்கும் எங்களுடைய நாடுகளிலே எங்களை வழிநடத்துகின்ற ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் தலைமை பீடங்களிலே இருக்கின்றவர்களுக்கும் குடும்பங்களிலே தலைமத்துவத்தை தாங்கி செல்லுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் இந்த நாளிலே நாங்கள் மன்றாடி தூய ஆவியானவருடைய கொடைகள் உங்கள் அனைவர் மீதும் இன்று பொழியப்பட வேண்டும் என்று அருள் வேண்டி நிற்கின்றேன். ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்தது, அதேபோல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இலட்சியங்கள் இருக்கும். முஸ்லீமாக நாங்கள் பிறந்த நாங்கள் எங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இலட்சியம்தான் இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது. அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு இஸ்லாம் ஏராளமான வழிகாட்டுதல்களை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த வழிகாட்டல் அனைத்தும் எங்களுக்கு அந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை பற்றி இந்த மார்க்கம், இந்த அல் குர்ஆன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை, ஏராளமான ஆசைகளை இந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு ஆசையூட்டி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து மிகவும் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு இந்த உலகத்திலே எதை கேட்க வேண்டும் என்றால் அதிகமாக நீங்கள் கேளுங்கள் சுவர்க்கம். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே வரக்கூடிய மனிதன், யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து வெளியேற்றிவிடு. அந்த நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அடியானே உன்னை நான் வெளியிலே எடுக்கின்றேன், இதற்கு மேல் நீ எதையுமே கேட்கக்கூடாது. அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், என்னை எப்படியாவது வெளியே எடுத்து விடு. அந்த மனிதன் அப்படியே நரகத்திலிருந்து வெளியே வருகின்றான். வெளியே வந்தவுடன் பார்க்கின்றான், சிறிது தூரம் ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரத்திலே அனுப்பி வைக்கின்றான். சிறிது தூரம் பார்க்கின்றான், இன்னொரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். சரி, அந்த மரத்தை அடைகின்றான். சிறிது தூரம் பார்க்கின்றான், இந்த மரத்தை விட பெரிய ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், அந்த மரத்தை நான் சென்றடைய வேண்டும். அந்த மரத்தை அடைந்தவுடன் பார்க்கின்றான், சொர்க்கம். யா அல்லாஹ் சொர்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான்,
அடியானை கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், எப்படியாவது சொர்க்கத்திலே நுழைய வேண்டும், அடியானை உள்ளே செல், உள்ளே நுழைந்து செல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னவுடன் அந்த அடியான் சொர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், எல்லாம் எல்லோருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எந்த ஒரு இடமும் அவனுக்கு சொந்தமான இடமாக கிடையாது. உடனே வெளியே ஓடி வருகின்றான், யா அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைந்தேன், எல்லாமே எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எனக்கென்று ஒரு இடம் கிடையாது, யா அல்லாஹ் எனக்கென்று ஒரு இடத்தை தா என்று கேட்டவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அடியானே உனக்கு இந்த சொர்க்கத்திலே என்ன வேண்டுமோ ஆசை வை. அந்த நேரம் அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் ஆசை வைத்து விட்டேன் இறைவா. மீண்டும் சொல்வான், அடியானே மீண்டும் ஆசை வைத்து விட்டேன் இறைவா, ஆசை வைத்து விட்டேன் இறைவா. 5 முறைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆசை வைக்குமாறு கட்டளையிடுவான். அந்த மனிதன் 5 முறையும் ஆசை வைத்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அடியானே நீ 5 முறை ஆசை வைத்தாயே, அதுவும் இந்த உலகம் இருக்கின்றதே, இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு உலகமும் இந்த சொர்க்கத்திலே உனக்கு இருக்கின்றது, உள்ளே போ என்று சொன்னவுடன் அடியான் அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பார்த்து சொல்வான், யா அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவாறு கேட்டேன், நுழைய சொன்னாய், 5 முறை ஆசை வைக்க சொன்னாய், ஆசை வைத்து விட்டேன், ஆனால் இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு சொர்க்கம் இவ்வளவும் எனக்கா, கேலி செய்யாதே யா அல்லாஹ் என்று சொன்னவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரிக்கின்றான். சிரித்தவுடன் அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் சிரிக்கின்றார்கள். சிரித்தவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹினுடைய தூதரே ஏன் சிரிக்கின்றீர்கள் என்று கேட்டவுடன் அந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹினுடைய தூதர் சொன்னார்கள், இந்த அடியான் சொன்ன வார்த்தையை கேட்டு, இந்த அடியான் இந்த கேலி செய்யாதே யா அல்லாஹ் என்று இந்த ஆச்சரியத்தோடு சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரித்தான், அதற்காக நான் சிரிக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். உடனே அல்லாஹினுடைய தூதர் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சொல்கின்றான், அடியானே சொர்க்கத்திலே நுழை. அந்த அடியான் சொர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், அவனுக்கென்று தனியான ஒரு அறை இருக்கின்றது, கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளே நுழைகின்றான், அவனுக்கென்று சொந்தமாக வைக்கப்பட்டிருக்கின்ற ஹூருலின் பெண்மணி அந்த ரூமிலே அந்த அறையிலே இருக்கின்றார். உடனே அந்த அடியான் சொல்கின்றான், அந்த மனைவியை பார்த்து அந்த பெண்ணை பார்த்து சொல்கின்றான், அல்லாஹ் இந்த உலகத்திலே இந்த சொர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்றோ. அந்த அடியானுடைய வார்த்தையை பாருங்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வந்த அந்த அடியானுடைய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சுவர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்று வேறு யாருக்கும் வழங்கவில்லை என்று சொன்னவுடன் அல்லாஹினுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஹயாத்து தையிபா ஹிய நஈமுல் ஜன்னா அமா தர்லா யா உமர் அன் தகூன லஹும் துன்யா வலனல் ஆஹிரா. உமரே, இந்த உலகம் இருக்கின்றதே இது காஃபிர்களுக்காக, ஆனால் அந்த சுவர்க்கம் இருக்கின்றதே அது எங்களுக்காக. இந்த உலகத்திலே நீ எதை வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்திலே கேள், ஆனால் அவன் கொடுப்பான். ஆனால் உன்னுடைய இலக்கு, உன்னுடைய லட்சியம், உன்னுடைய எல்லா விடயங்களும் அந்த சுவர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை மறந்து விடாதே என்று அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃபையிலே இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த சுவர்க்கம் மிகவும் இன்பகரமான ஒரு வாழ்க்கை, நாங்கள் விரும்பிய போன்று வாழக்கூடிய அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைவதற்கு அந்த சஹாபாக்கள் உயிரை கூட தியாகம் செய்தார்கள். ஏன்? அந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் எங்களுக்கு அந்தளவு அவசியம் கிடையாது, உயிர்களை தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, பொருளாதாரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, குடும்பத்தை இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய ஒரே இலக்கு, நாங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கடமையாக்கி இருக்கின்றானோ, எதை கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். 5 நேரம் சரியான முறையில் தொழுதோ, ஜகாத் கொடுத்தோ, இதர வணக்கங்களில் ஈடுபட்டு நாங்கள் எங்களால் முடியுமான அளவுக்கு எந்த அளவு நன்மைகளை சேகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை சேகரித்து எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த இன்பகரமான வாழ்க்கை, நினைத்தது போன்று வாழக்கூடிய வாழ்க்கை, நினைத்த உணவை உண்ணக்கூடிய வாழ்க்கை, அந்த இன்பகரமான சுவர்க்கம் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரம், இன்பகரமான ஒரு மரணத்தை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.